ஒரு பக்கம் பூசாரியை வர வச்சு வந்துட்டு நல்ல நாள் இதுவெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு பார்த்து இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி குணசேகரன் இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதில் விதமாக வந்துட்டு இங்கே இவருக்கு தர்ஷன் கிட்டே வந்துட்டு நீ போய் உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு வா, அப்போ தான் உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ பிளானை போட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அறிவுக்கரசியும் அதுக்கு அமைதியாகவே இருக்கிறாங்க. அப்புறமா மேலே நேராக வந்துட்டு போகிறாரு நம்ம தர்ஷன். அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுமா, என்னால் தான் பார்கவிக்கு இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. நான் பார்கவிக்கிட்ட ஒரு வாட்டி பேசணுமா எங்கம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வந்து ஜீவானந்தத்தோடு போயிட்டுருக்காப்பா, என்ன ஏதுன்னு தெரியல, நீ கவலைப்படாத, நீ தைரியமாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க ஈஸ்வரி. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜனனிக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஜனனி வந்துட்டு ஜீவானந்தத்தையும் பார்கவியும் தேடிட்டு போயிட்டுருக்காங்க. ஜீவானந்தம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜீவானந்தத்தை கண்டுபிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. நீ உஷாராரு, உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு யாருன்னா வர போகிறாங்கன்ற மாதிரி ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்கவியை அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பாக்கான சடங்கு எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க. செஞ்சுட்டு குளத்துல வந்துட்டு அந்த இது பிண்டத்தை எல்லாம் கரைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அவங்க கனடா போகிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு, நீ வந்து இங்கேருந்து அவங்க வாழ்க்கைக்கு நல்லதில்லை, நான் மாதிரி நீ கனடாக்கு போயிடு அப்படின்ற மாதிரி இவர் எல்லா ஏற்பாடையுமே பண்ணுறாரு. ஜீவானந்தம் ஏற்பாடு பண்ணி வீசா கொண்டு எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல பார்கவியும் ஜீவானந்தமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் ஜனனி அவங்களுக்கு தெரிய வருமா? அப்படி தெரிய வந்தால் பார்கவியை தடுத்து நிறுத்துவாங்களா? ஜீவானந்தம் என்ன பண்ண போகிறாரு? பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்குமா, இல்லை வந்துட்டு பார்கவி தப்பிச்சு கனடாக்கு போயிடுவாங்களா? என்ன ஏதுன்றதை மறக்காமல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்கவி கனடா போனால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். தர்ஷன் இவங்க ஃபேமிலியோடு மாட்டிட்டு முழிக்காமல் அவங்க போயிட்டு அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.